இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மைதா மாவு பூரி. மைதா மாவு பூரியா? முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ். அதான் கலந்து வச்சிட்டிங்களா? எடுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன தண்ணி ஊற்றுவீங்களா? மைதா மாவு தண்ணி அவ்வளோதானா? சொல்லுங்க, சரியான கேட்குறேன். மைதா மாவில் உப்பு போட்டு கலந்துட்டு கொஞ்சம் சத்தமாக கரையாது. கல் உப்பா? கல் உப்பு போட்டால் கரையாது. சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அங்கேயே போய் முக்கிய இருக்கீங்க. அதுலேயும் முக்கணுமா? கோதுமை மாதிரியாவா? முக்கிறதுல டிப்பு பரட்டுறது. எண்ணெய் ஊற்றி அப்புறமா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். மேலே எண்ணெய் தடவி வச்சு மூடி வச்சிடணும். இது பரோட்டாவுக்கு செட் ஆகுமா? பரோட்டா செய்கிறதுனா நிறைய எண்ணெய் ஊற்றணும். 1 ஹவர் 2 மணி நேரத்துக்கு ஊறும். இது வந்து மைதா பூரி. எதனால் மைதா பூரிக்கு போகிறோம், கோதுமை பூரி போடாமல்? சன்னா மசாலா, அதுக்கு மைதா மாவு பூரி நல்லாயிருக்கும். கோதுமை செட் ஆகலாம். கோதுமை நல்லாயிருக்கும். அப்புறம் கடையில் சோளா பூரின்னு பெருசாக கொடுக்குறாங்க. அப்புறம் அது என்னது? அப்புறம் அது என்ன மாவு தெரியல. சோள மாவு மைதா மாவு 2 மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அவ்வளோ தேய்ச்சா இன்னும் போட வேண்டியதானே? இதுக்கு வந்து என்ன சன்னாவா? சன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், உடம்பு ஹெல்த்தியாது. ஆமாம், நம்ம உப்பு கடலை சுதேசி கடலை சாப்பிட்றோம்ல. ஆமாம், அதுதான். ஓ, அதனால தான் அடிக்கடி செய்கிறீங்க அதை? எத்தனை பேர் செய்யணும்? இதோட முடிஞ்சதா? அப்புறம் சாய்புரி தங்கச்சிக்கு வந்து போகிறீங்களா? என்னைக்கு சரியில்லை, நமக்கு இன்விடேஷன் வைப்பாங்களா ஏரியாக்காரங்களுக்கு? நிச்சயமாக போயிட்டு வரும். நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்கேயோ கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, போகலாம். பட் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. சினிமாக்காரங்களாம் அது வருவாங்க தெரியல. அந்த பொண்ணு இப்போ காணும், ரோட்டை இப்போ அடிக்க வர காணும். இப்போ நம்ம தங்கச்சி சாப்பிட்ற காரில் வருமே. அவ்வளோதானா? போடலாமா? இப்படி புரட்டி அப்படி புரட்டி தண்ணி இருக்காண்ணே? தண்ணி இருக்கு. சிம்னி போட்டுக்க வேண்டியதானே? புகை வருது. ஆன் பண்ணுங்க. செகண்டா போட்ட புகை கொஞ்சம் நாளாக போயிடுவா. நம்ம ஆயிலா கடலெண்ணெயா? ஆயில் கடலை ரெண்டுமே மாற்றி மாற்றி செய்யணும். ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். பூரி வெங்காயம் இங்கே மசாலா இருக்கா? அவுத்தவா? சென்னா மசாலா. இது வெள்ளை சுண்டல்னு சொல்லலாமா? அது கிடையாதா? வெள்ளை சுண்டல். அப்புறம் சென்னாங்கிறீங்க? ரெசிபி பேர் அது ஹிந்தியா இங்கிலீஷா? நம்ம இப்போ ஹிந்திக்காரங்க. தமிழ் கூறும் நல் உலகில் வெள்ளை சுண்டல். போடுங்க, அது சூரியன் சுண்டல் போடுறது. வெங்காயம் எடுத்து போடுங்க. நான் டக்குன்னு முடிக்கிறேன் ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் சுட்ட பூரி நீங்கள் வச்சு மசாலா எப்படி இருக்கு சொல்லுங்க. நாங்கள் சொல்ல நீங்களே சொல்லுங்க. ஊக்கம்னா என்ன? நல்லா இருக்கா? கஷ்டமாவா? நல்லா தான் இருக்குது. காரம் கொஞ்சம் கம்மி, மைல்டாக இருக்குது. சரி, ஓகே. இது ஒரு நாளைக்கு போய்கிட்டு. ஓகே.